இப்ப ஆத்திர அவசரத்து கையில காசு இல்லை அப்படின்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப தேவை நம்மளுக்கு. அது இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அது இதுனாலும் அவளுங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்றது எல்லாமே. ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நல்லா ஜாலியா தான் இருந்தோம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அது சொல்ல முடியல. ஏன்னா யாரும் அவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் வர மாட்டாங்க. பாதி வரைக்கும் தான் யாரா இருந்தாலும். எப்படி ஃபேமிலி, அம்மா அப்பா, பிரதர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் நம்மள ஒரு பேக் போன் சொல்லலாம். எல்லாருக்கும் விஷ் பண்ணேன். அவனுக்கு இல்லாம நான் இல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு இல்லை, எல்லாருமே எனக்கு சைல்ட்ஹுட்ல இருந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ்னாலே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இல்லை. இப்ப ஆத்திர அவசரத்து கையில காசு இல்லை அப்படின்னா கூட அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சது. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சதுன்னா இதேதான். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருக்கும் போது நாங்க ஒரு 4 பேர் பைக்ல போயிட்டு இருந்தோம். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தங்கிட்ட கிரைம் போயிருந்தது. அப்போ வந்து அவனை கலாய் அப்படின்னாங்க. அப்போ ஒரு பேர்டு வரல திட்டி ரோடெல்லாம் சுத்தி ஸ்டேஷன்ல போய் உட்காந்து அன்னைக்கு ஒரு ஃபன் ஆயிடுச்சு. செம்ம ஃபன் ஆயிடுச்சு. அது இல்ல மேம், இனிமே தான் பண்ணணும். பண்ணலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள கொஞ்சம் பீச்சுக்கு வந்துட்டேன். இப்பதான் போயிட்டு தான் பண்ணணும். இன்னும் நான் ஸ்டேட்டஸ் கூட வைக்கல. 2 பேர் மட்டும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். பவானி, ராணி, இவங்க 2 பேரும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க 2 பேருக்கு தான் நான் சொல்ல விரும்புறேன். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பவானி, ராணி ஆமா, அவங்கதான். விட்டு கொடுத்து பேச மாட்டாளுங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதுவா பேசுவாளுங்க. அது மட்டும் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தேவைதான், ரொம்ப தேவை. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப தேவை நம்மளுக்கு. அது இல்லைன்னா லைஃப்ல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அது இதுனாலும் அவளுங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்றது எல்லாமே. அந்த மாதிரி மறக்க முடியாத மூமெண்ட்னா நாங்க பிரிஞ்சதுதான். அதுதான் எங்களோட மறக்க முடியாத மூமெண்ட். அதே மாதிரி எப்படி சொல்றது, நாங்க உட்காந்து சாப்பிடுறது. நாங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். அதுல நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம். அதான் இப்ப மாறிடுச்சு, எல்லாம் தனித்தனியா போயிட்டோம். அதனாலதான் எப்படி பிரிஞ்சிட்டோம்னா வேற வேற இது போயிட்டோம், பிரான்ச்சஸ். ஹார்ட்டிங்கான விஷயம் ஏதாவது நடந்துருக்குங்களா? ஹார்ட்டிங் இல்ல மேம். இந்த மாதிரி என்ன ஹேக் பண்ணிட்டாங்க இன்னொருத்தவங்க? இல்ல இல்ல, அது எங்களுக்குள்ள நடந்ததே கிடையாது. எல்லாருமே விட்டு கொடுத்து போயிடுவோம், அவ்வளவுதான். என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பிடிக்கும்? அந்த இந்த சாங் வரும்ல, ஜோதிகா 3 பேர் இருப்பாங்க. தேவ தெய்வம், அந்த பாட்டு தான். அந்த பாட்டு கேட்கும்போது இவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். பிடிச்ச மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவினா ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா பார்ப்போம். நண்பன் பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க லைஃப்ல? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் தான் மேம். சொல்ல தெரியல. ஆனா வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நல்லா ஜாலியா தான் இருந்தோம். நல்லாதான் இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் அந்த அளவுக்கு டச் இல்லையா? இல்ல இல்ல. ஆமா ஆமா. எப்படி ஃபோன் கால்? ஆமா, ஃபோன் கால் தான். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க ஊர்ல இருக்காங்க. மேரேஜ் ஆயிடுச்சு. ஊர்ல தான் இருக்காங்க. எதுனால அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா? எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். ரொம்ப கேரிங்கா இருக்கும் 2 பேருமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறோம். ரொம்ப டீப்பா நினைக்கிறோம். எந்த மூமெண்ட்ல வந்து இவன் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்காக இருக்கா அப்படின்னு எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கி ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போதான் வந்து தெரியும். அப்போ உடம்பு சரியில்லாம எல்லாம் இருக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப
ஹலோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா, கூட இருப்பா. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல எல்லாம். பார்ட்டிக்கான விஷயம் ஏதாவது லைஃப்ல நடந்திருக்குங்களா ஃப்ரெண்டுக்குள்ள? இவ இப்படி பண்ணிட்டாலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது நடக்கல. இல்லை இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? காலேஜ் ஃப்ரெண்டு பெஸ்ட் நினைக்கிறேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த டைம்ல இருந்திருக்காங்க. நான் அதோட காலேஜ் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் அதோட ரொம்ப நல்லா பழகி இருக்காங்க, நல்லா இது பண்ணியிருக்காங்க. பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஏதாவது இருக்குங்க? தேவதை வம்சம் அந்த மாதிரி அந்த ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அதுதான் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் மூவி? ஃப்ரெண்ட்ஷிப் மூவி வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூவி கூட நல்லாதான் இருக்கு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து விஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாமே ஷேர் பண்றது, அதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். அப்புறமேட்டு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம். அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? நிறைய பேர் இருக்காங்க. எந்த மூமெண்ட்ல வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு இருக்கா அப்படின்னு ஷேரிங். ஓகே. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க? நான் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் போக போக தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்களா ஸ்கூல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட? இந்த மூமெண்ட் மறக்க முடியாத என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது அந்த மாதிரி ஏதாவது? நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கேம் கிரவுண்ட்ல எல்லாம் விளையாடுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்புறம் லஞ்ச் டைம்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, ஷேர் பண்றது லஞ்சஸ் எல்லாம். அதுக்கப்புறமேட்டு டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கும் போது அதெல்லாம் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன சாங்? ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, தட் சாங். மூவி? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் பண்ணீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு? பண்ணிருக்கேன், நிறைய பேர் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க லைஃப்ல? ஒரு கட்டத்துக்கு மேல அது சொல்ல முடியல. ஏன்னா யாரும் அவ்வளவு தூரம் கன்ஃபார்ம் வர மாட்டாங்க, பாதி வரைக்கும் தான் யாரா இருந்தாலும். ஃப்ரெண்ட்ஷிப் பாதிகரின்னு தான் சொல்றீங்களா? சில சில பேர் ட்ரூவா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் என் கூட இருக்கவங்க அப்படி இல்லை. ஹர்ட்டிங்கான விஷயம் நடந்திருக்குங்களா? நிறைய. ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? நேம்ல வேண்டாம், இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட அதை சொல்றேன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லனா அதை போய் திருப்பி அவங்க கிட்டே சொல்றது, அது நிறைய நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5-6 சண்டை வந்திருக்கு எங்களுக்குள்ளேயே. சரி, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க. என்ன பிடிக்கும் அவங்க கிட்ட? எந்த மூமெண்ட்ல வந்து இவங்க நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல்? என்னதான் சண்டை போட்டாலும் வந்து பேசிடுவோம் 2 பேருமே. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்? ஒண்ணு. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் பெஸ்ட்ல காவியா. அவங்க மட்டும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன பிடிக்கும் அவங்க கிட்ட? புரியல. என்ன பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட? அவங்க ஆட்டிடியூட் தான், குழந்தை மாதிரி பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, எந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க? ஸ்கூல் தான். நல்லா சண்டை போடாலும் திருப்பி அவங்களே வந்து பேசிடுவாங்க சாரி கேட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன சாங் பிடிக்கும்? நட்புக்கு வயதில்லை அந்த பாட்டு. பிடிச்ச படம் ஃப்ரெண்ட்ஷிப் படம்? அதே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் விஷ் பண்ணேன் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்னு சொன்னால் ரொம்ப முக்கியம். வை பிகாஸ் எப்படி ஃபேமிலி, அம்மா அப்பா பிரதர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் நம்மளை ஒரு பேக் போன் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, பட் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸை நம்ம தான் கொஞ்சம் பிக் பண்ணணும்.
ஏன்னா கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃபார் எவர் அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரெண்டை பிலீவ் பண்ணணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அண்ட் பிட்ரேட் பண்ணக்கூடாது. தட்ஸ் இட். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சார்? எத்தனை பேர் உங்களுக்கு? பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னா எனக்கு ஒருத்தர் இருந்தாரு, பட் அவர் லேட்டு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு யாரும் இல்லை, பட் அவருக்கு அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க. That's it. அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? யா இந்த ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்களா? மறக்க முடியாதுன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஒரு மூமெண்ட் மறக்க முடியாத மூமெண்ட் தான். ஸோ ஒரு மூமெண்ட்டை சொன்னா அது நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரெண்டோட இருக்கிற எல்லா மூமெண்ட்டுமே மறக்க முடியாது மூமெண்ட் தான். ஏதாவது பல்க் வாங்கின மூமெண்ட் இருக்குங்களா? ஃப்ரெண்டா போய் புக் வாங்கினாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணையாத ஃப்ரெண்ட்ஸோட இருந்து நம்ம பேசுறோம், ஃபன் பண்றோம்னா கண்டிப்பா பல்ப் வாங்கணும். இல்லைன்னா அந்த ஒரு பாண்டிங் ஒரு ஃபன்னியாலாம் இருக்காது. ஸோ நிறைய இருக்கு, எதுவும் ஸ்பெசிஃபைடா சொல்லத்துக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடக்குதுங்களா? இந்த ஃப்ரெண்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனா இப்படி பண்ணிட்டான் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹர்ட்டிங் வராது, பட் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம். எப்படின்னா அது நம்ம தப்பு தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் நம்ம எப்படின்னு இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ பல்ப் ஹர்ட்டிங் அப்படின்னா வந்து நம்ம ஏத்துக்கிறது தான். நமக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு இருக்க பட்சத்துல அது வந்து எப்பவுமே அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது. அப்போ அந்த ஸ்டிச்சர்ட் இருக்காது. மேபி அவங்க பண்ண தப்பா இருந்தாலும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை மிஸ்ஜட்ஜ் பண்ணி இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அது மிஸ்கம்யூனிகேட் ஆகி அது அப்படியே பெருசா ஆயிருந்தா நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கம்மி தான். விரல் விட்டு சொல்லிடலாம். ஒரு ஸ்கூல்ல ஒரு 4 பேர், காலேஜ்ல ஒரு 3 பேர், கொலீக்ல அப்படி யாருமே இல்லை. இப்பதான் பாண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னா என் சர்க்கிள் ரொம்ப கம்மி, ஒரு 10 பேருக்குள்ள இருப்பாங்க, அவ்வளவுதான். எந்த எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஸ்கூல் லைஃபா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? ஆப்வியஸா ஸ்கூல் தான். வை பிகாஸ் அவங்க இப்போ என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ என் கோர் ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்கூல் மூமெண்ட்ஸ் தான் ஆப்வியஸா. அது எல்லாருக்கும் விட எனக்கு அது பர்சனலா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் சாங்? ஃப்ரெண்ட்ஷிப் லைக் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நமக்கு பிடிக்கும். சில ஃப்ரெண்ட்ஷிப் சாங் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண டைம் வரும். சில சாங்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டை மிஸ் பண்ண டைம் வரும். சில சாங்ஸ் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணி ஃபன் பண்ண மெமரிஸ் வரும். ஸோ இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அந்த முஸ்தபா சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அது ஒரு பாட்டு இருக்கு. ஒருத்தரை மிஸ் பண்ணன்னு சொன்னா அதுவும் இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் சாங் இஸ் த பெஸ்ட் சாங். மூவி என்ன மூவி? மூவி சாரி எனக்கு இப்போ எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே, தேங்க்யூ.